அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்த நிலையிலே இப்பதிவு 10ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவன் அல்லது மாணவியினுடைய பெற்றோருக்கு இப்பதிவு ஒரு சிறு உதவியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். சில பெற்றோர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள், தன்னுடைய மகன் 10ஆம் வகுப்பிலே ஒரு 400க்கு மேல் வந்தால் அவனை நாம் மருத்துவ படிப்பிலே படிக்கக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இயற்பியல், வேதியியல், உயிரியல் பிரிவிலே 11ஆம் வகுப்பில் சேர்த்து விடுவோம். அல்லது ஒரு 300, 250 என்று வந்தால் அந்த மகனை அல்லது மகளை ஆர்ட்ஸ், கம்ப்யூட்டர்னு சொல்வார்களே, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, கணிப்பொறி அறிவியல் இருக்கக்கூடிய பிரிவிலே சேர்த்து விடுவோம் என்று ஒரு கணக்கு போட்டு வைத்திருப்பார். அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்ட அனைத்து பாடங்களும் இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல், கணக்கு, பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், கணினி எல்லா பாடமுமே ஒரே சமமான வெயிட்டேஜ் அளவு கொண்டது தாங்க. இதில் இது கஷ்டம், இது அதிகம், இது ஈஸி அப்படின்னு எதுவும் கிடையாது. இதில் வேலைவாய்ப்பு அதிகம், இதில் வேலைவாய்ப்பு குறைவு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லா பாடங்களுக்குமே ஒரே மதிப்பு தான் வழங்கப்பட்டுள்ளது. அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, தன்னுடைய மகனுடைய மதிப்பெண்ணை அளக்காமல் 10ஆம் கிளாஸில், இப்போ என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு மாணவன் 10ஆம் கிளாஸில் 478 மதிப்பெண்கள் பெறுகின்றான். அவன் மேல்நிலையிலே வணிகவியல் படிப்பை படிக்க ஆசைப்படுகின்றான். ஆனால் அவர்களை பெற்றோர் வற்புறுத்தினால் என்ன செய்கிறான், அவன் உயிரியல் கணக்கு எடுக்கிறான். அந்த மாணவன் கணக்கிலே +2 முடிக்கின்ற பொழுது அந்த கணக்கிலே தோல்வி அடைந்து விட்டான். இது உண்மையே. 478 மதிப்பெண். இன்னொரு பக்கம் ஒரு மாணவன் 311 மதிப்பெண் தான் 11ஆவதில் எடுக்கிறான். அவர்கள் பெற்றோர்கள் சொல்கின்றார்கள், தம்பி நீ உன்னால் கணக்கு பயாலஜி படிக்க முடியாது, நீ வணிகவியல் குரூப் எடுத்துக்க அப்படின்னு. உடனே அந்த மாணவன் சொல்கிறேன், இல்லை நான் படிக்கிறேன். அப்போ நான் அந்த உயிரியல் பிரிவு எடுத்து படித்தான். +2ல் நல்லா படித்தான். படித்து நீட் தேர்ச்சி பெற்று இன்றைக்கி மருத்துவக் கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கின்றான். அப்போ 10ஆவதுக்கும் 11ஆவதுக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. அதனால் பெற்றோர்கள் நம்ம என்ன செய்யணும், இப்போ தன்னுடைய மகனை அல்லது மகளை ஒரு துணி கடைக்கு கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்கள் மகன்கிட்ட உனக்கு என்ன துணி வேணும், மகன்கிட்ட என்ன துணி வேணும்னு கேட்பீங்க. உடனே அந்த மகன் அல்லது மகள் அவர்கள் விரும்பிய துணியை சென்று எடுத்துக்கொண்டு இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க, அதுக்கப்புறம் தான் விலை கேட்பீங்க. அப்போ அவர்களுக்கு முதலில் பிடிக்கிறதா என்று பார்ப்பீர்கள், பிறகு தான் விலையை நிர்ணயம் செய்து கேட்பீர்கள். பேரம் பேசுறதெல்லாம் அப்போ தான். அப்போது அந்த மாதிரி சலுகைகள், ஒரு ஹோட்டல் கடைக்கு மகனை அழைத்து செல்கின்ற பொழுது, மகளை அழைத்து செல்கின்ற பொழுது உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர்களை சாப்பிட வைக்கிறீர்கள். அவர்கள் சாப்பிட்டு அழகை ரசித்தவுடன் அவர்கள் அதுக்குண்டான பில்லை பின்னாடி தான் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி தாங்க படிப்பு என்பது அவர்களுக்கு என்ன பிடிக்கிறதோ முதலில் அதை கொடுங்கள். அந்த மாணவன், நான் உயிரியல் எடுத்து டாக்டர் ஆகிறேன், மருத்துவம் சார்ந்த படிப்பு படிக்கிறேன், உயிரியல் எடுக்கிற எல்லாமே டாக்டராக முடியாது, நீட் பாஸ் பண்ணணும். அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு உயிரியல் வேண்டும். பொறியியல் படிக்கிறேன்னா கணக்கு வேணும். வங்கி சார்ந்த பணிகள், மற்ற பணிகள், எல்லா பணிகளுக்கும் செல்லணும்னா வணிகவியல் வேண்டும். அப்போ அவன் என்ன நினைக்கின்றான் என்பதை, அந்த மாணவனுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய ஆசையை நீங்கள் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்ப அந்த பாடப்பிரிவிலே 11ஆம் வகுப்பிலே சேர்த்தால் அந்த மாணவன் தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்பட்டதை அறிந்து மேலும் நன்றாக படிப்பான். எண்ணியாங்க எய்துவர், எண்ணிய திண்ணீராக பெறின். அப்போது மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஒரு மாணவன் அவன் என்னவாக நினைக்கின்றானோ அதுவாகவே மாறுவான். ஆகவே பெற்றோர்களே, தங்கள் குழந்தைகளுடைய புரிதலை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ப 11ஆம் வகுப்பிலே அந்த பாடப்பிரிவில் சேர்த்தால் அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளன. 10ஆம் வகுப்பு முடித்தவுடன் 11ஆம் வகுப்பில் என்னென்ன பாடப்பிரிவுகள் உள்ளன என்பதை பற்றிய ஒரு சிறு வழிகாட்டல் பதிவு. 11ஆம் வகுப்பிலே பிரிவு 1 உயிரியல் பிரிவு என்று சொல்வார்கள். தமிழ், ஆங்கிலம் என்பது அனைத்து பிரிவுகளிலே வரக்கூடிய ஒரு பொதுப்பாடம், அதை விட்டுருங்க. மீது உயிரியல் என்ன இருக்கும் அப்படின்னா, உயிரியல் இருக்கும், கணக்கு இருக்கும், இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும். 4 பாடம். 4க்குமே 100 மதிப்பெண், 400. தமிழ், இங்கிலீஷ் 100, 600 மதிப்பெண். இதில் தமிழ், ஆங்கிலம், கணக்கு இதுக்கு 3க்கு 10 மதிப்பெண் இன்டர்னல் மார்க்ஸும் கொடுப்பாங்க. மீதி 90 மார்க் தியரி. இயற்பியல், வேதியியல், உயிரியல் அல்லது தாவரவியல், விலங்கியல் இருந்தாலும் அதுக்கு எல்லாமே 30 மார்க்கு செய்முறை தேர்வு. மீதி 70க்கு தான் நம்ம பரீட்சை எழுதுகிறோம். அடுத்தது பிரிவு உயிரியல் அல்லாத பிரிவு, எனக்கு உயிரியல் படிக்க வராதுங்க அப்படின்னா கணித பிரிவு இருக்குது. கணிதத்தில் கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியலுக்கு பதில் என்ன இருக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், கணிப்பொறி அறிவியல். இதுலேயும் அதே மாதிரி தான் தமிழ், இங்கிலீஷ், கணக்கு இதுக்கெல்லாம் 10 மார்க்கு அகமதிப்பீடு. மீதி இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே ப்ராக்டிக்கல் மார்க் 30 மார்க் இருக்குதுங்க. மீதி 70 தான் தியரியே. அடுத்தது எனக்கு மெடிக்கலும் போகலைங்க, இன்ஜினியரிங் போகல. நான் அதை விட வேறு ஏதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கிறேன், அல்லது வங்கி சார்ந்த பணிகளுக்கு செல்லாமல் இருக்கேன், நிர்வாகம் சார்ந்த பணிகளுக்கு செல்லாமல் இருக்கிறேன். அதுக்கு எதாவது வழி இருக்குது அப்படின்னா பொருளாதாரம், வணிகவியல், கணக்கு பதிவியல், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி ஒரு குரூப் இருக்குதுங்க. இதில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம், வணிகவியல், கணக்கு பதிவியல், தமிழ், ஆங்கிலம் எல்லாத்துக்குமே 10 மார்க்கு இன்டர்னல் மார்க் ஆக மதிப்பீடு. மீதி 90 தான் தியரி. கணிப்பொறிக்கு நான் முதலே சொன்ன மாதிரி 30 மார்க்கு ப்ராக்டிக்கல், மீதி 70 மார்க் தான் தியரி. அடுத்தது நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் எழுதணும், நான் வரலாறு படிக்கலாம்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு குரூப் இருக்குதுங்க. தமிழ், ஆங்கிலம்,
அடுத்தது பொருளியல், வணிகவியல், கணக்கு பதிவியல், வரலாறு. இது எடுத்து படித்தாலும் நல்ல மதிப்பெண்களை பெற்றால் சிறந்த வேலைவாய்ப்பு. அதனால் பிரிவு என்பது நம்மளுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி தான் உருவாக்கப்பட்டது. எல்லா பிரிவுமே சமந்தான். அந்த பிரிவு உயர்ந்தது, இந்த பிரிவு தாழ்ந்தது அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா பிரிவுமே சமமான வெயிட்டேஜ் உடையது தான். அந்தந்த வேலைவாய்ப்பு நமக்கு என்ன வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் அந்த வேலைக்கு செல்வதற்காக அந்த படிப்பை படிக்க தயாராக இருக்க வேண்டும். அதற்குத்தான் பாடப்பிரிவு. ஏன்னா எல்லாத்தையும் ஒட்டுக்கா ஒருத்தரே படிக்க முடியாது. அப்போ 10வது வரையிலும் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டையும் சேர்த்து படித்தோம். 11வது பண்ணுறதுல நீங்கள் எந்த பிரிவு எடுக்க விரும்புகிறீர்களோ அதற்கு தேவையான பாடங்கள் அடங்கிய பகுதிகளை தேர்ந்தெடுத்து அதில் நன்றாக படிக்கணும். இதில் மெடிக்கல் செல்ல வேண்டும் என்றால் நீட் எழுதணும். என்ஜினியரிங் செல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாடு அளவில் செல்ல வேண்டும் என்றால் +2 மார்க்கே போதுமானது. அகில இந்திய அளவில் செல்ல வேண்டும் என்றால் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் JEE எழுதணும். அடுத்தது கால்நடை மருத்துவம் படிக்கலாம், வெட்டினரி சயின்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து அக்ரி, அடுத்து மீன்வளத்துறை, இது மாதிரி நிறைய படிப்புகள். அடுத்தது இந்த வணிகவியல் பிரிவு எடுத்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிக்கலாம், பிகாமு, வங்கியியல் சார்ந்த படிப்புகள் படிக்க முடியும், BBA MBA அந்த மாதிரி. ஆகவே அனைத்து பாடங்களுக்கும் நல்ல எதிர்காலம் உள்ளது. ஆகவே 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இதை கருத்தில் கொண்டு தங்களுக்கு எந்த பாடத்தில் விருப்பம் அதிகமாக உள்ளதோ, நீங்கள் என்னவாக வேண்டுமென்று உங்கள் மனதிலே ஒரு கற்பனை வைத்திருப்பீர்கள் அல்லவா, அதற்கு தகுந்த மாதிரி பாடப்பிரிவுகளை எடுத்து நன்கு படித்து வாழ்வில் உயருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.